அமைச்சர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என கூறவில்லை என எடப்பாடி பழனிசாமி பேசி வரும் நிலையில் தமிழகத்தில் அதிமுக பாஜக வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோயில் நிதியில் கல்லூரிகளை துவங்கலாம் என இந்து அறநிலையத்துறை சட்டமே சொல்கிறது. அந்த வகையில்தான் 4 கல்லூரிகள் துவங்கப்பட்டன என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலங்களிலேயே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல பள்ளிகள், கல்லூரிகள் திறந்து வைக்கப்பட்டன என்றும் விளக்கமளித்தார். கோயில் பணத்தில் கல்லூரி கட்டுவது கோவில் வேலை இல்லை. இதில் பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை என பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்தார். அறநிலையத்துறை நிதியில் கல்லூரி கட்டுவதை நீதிமன்றம் தடை செய்துள்ளது. பழனி கோவில் நிதியில் உள்ள கல்லூரியில் முஸ்லிம் ஆசிரியர்களை எப்படி நியமிக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் போரில் நாம் 9 தீவிரவாத இலக்குகளை சரியாக தாக்கினோம். இந்த தாக்குதல் துவங்கி 23 நிமிடங்களில் மொத்த ஆபரேஷனும் முடிந்துவிட்டது என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்தார். இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக சொல்லிக் கொள்ளும் ஊடகங்கள் அதற்கு சான்றாக ஏதாவது ஒரு புகைப்படத்தை காட்ட முடியுமா? பாகிஸ்தானால் இந்தியாவில் ஒரு கண்ணாடியை கூட உடைக்க முடியவில்லை என்றும் சொன்னார். அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமான விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியானது. விமானம் புறப்பட்ட 32 நொடிகளில் 2 என்ஜின்களும் திடீரென பழுதானதே விபத்திற்கு காரணம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை தொடரும். முழுமையான அறிக்கை 6 மாதங்களாகும் என புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. இந்தியாவில் மராட்டியர்களால் கட்டப்பட்ட 12 கோட்டைகளுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் அளித்துள்ளது. செஞ்சிக்கோட்டையை பராமரிக்க மத்திய மாநில அரசால் நிதி ஒதுக்கப்படும். இனி செஞ்சிக்கோட்டை சுறுசுறுப்பான சுற்றுலா தலமாக மாறும். குரூப் 4 தேர்வு முடிவுகள் 3 மாதத்தில் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 10,000 பேரும் நடப்பாண்டில் தற்போது வரை 11,000த்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வரும் நாட்களில் 10,000 காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெறும் என்றார். தமிழகம் முழுதும் உள்ள 54,483 அங்கன்வாடி மையங்களில் போதிய ஊழியர்கள் இல்லாததால் நடப்பாண்டில் 501 அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டன. இதுகுறித்து தினமலரில் செய்தி வெளியானது. அதன் தொடர்ச்சியாக மூடப்பட்ட அங்கன்வாடி மையங்களை மீண்டும் திறக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதாவது சென்னையில் மூடப்பட்ட 147 மையங்கள் உட்பட மாநிலம் முழுதும் மூடப்பட்ட மையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 73,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,140 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருமலா பால் நிறுவனத்தில் 45 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட கருவூல மேலாளர் நவீன் பொலினேனி சந்தேக மரணம் தொடர்பாக கொளத்தூர் துணை கமிஷனர் பாண்டியராஜனிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து கமிஷனர் அலுவலகத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதுவரை கொளத்தூர் துணை கமிஷனருக்கான பணிகளை கவனிக்க வேண்டும் எனவும் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை போரூர் ஐயப்பன்தாங்கல் ஏகராஜ் தேனி நகராட்சி கமிஷனராக 10 மாதங்களாக பணிபுரிந்தார். தற்போது மருத்துவ விடுப்பில் உள்ளார். 2019-2024 வரை அரசு பணியில் இருந்த ஏகராஜ் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் கமிஷனர் ஏகராஜ் மனைவி புளோரன்ஸ் மீது சென்னை லஞ்ச ஒழிப்பு துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு கடந்த 2 நாட்களாக 28,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் போடப்பட்ட தடை 18வது நாளாக நீடித்து வருகிறது. மடம் சோதனைச் சாவடியில் தடையை மீறி வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை அறிவுரை கூறி போலீசார் திருப்பி அனுப்பி வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு கண்டிகை பகுதியில் உறவினர்களுடன் தகராறில் ஈடுபட்ட போதை ஆசாமிகளை தட்டி கேட்ட இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதை கலாச்சாரத்தால் நாள்தோறும் கொலை சம்பவம் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ராணுவ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO இந்திய விமானப்படையுடன் இணைந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமானத்தில் இருந்து அஸ்திரா ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது. ஒடிசா கடலோர பகுதியில் சுகோய் போர் விமானத்தில் இருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. ஆளில்லா விமானங்கள் மூலம் இருவேறு இடங்களில் அனுப்பப்பட்ட 2 இலக்குகளையும் அஸ்திரா ஏவுகணை துல்லியமாக அழித்தது. ஜம்மு பிராந்தியத்தில் உள்ள பீர் பஞ்சால் மலைத்தொடரின் தெற்கு பகுதியில் கிட்டத்தட்ட 40 முதல் 50 பயங்கரவாதிகள் ஊடுருவியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. பல்வேறு குழுக்களாக இவர்கள் பிரிந்து தங்கியுள்ளதாகவும் தெரியவர பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றனர்.
இந்தியாவில் ப்ளூ டிக் சந்தா கட்டணத்தை எக்ஸ் தளம் 47% வரை குறைத்துள்ளது. செல்போன் ஆப்பிள் ஒரு மாதத்துக்கான பிரீமியம் சந்தா கட்டணம் $900 $470 குறைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 120 பேர் பலியாகினர். பின்னர் 161 பேர் காணவில்லை. இந்த சூழலில் வெள்ள பாதிப்புகளை அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலனியா டிரம்ப் ஆகியோர் பார்வையிட்டனர். அமெரிக்க வெளியுறவுத்துறையில் உள்ள 1300 அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்து அந்நாட்டு அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அவரின் உத்தரவுப்படி உள்நாட்டு பணிகளில் ஈடுபட்டு வந்த 1107 பேரும் வெளிநாட்டு பணிகளில் 246 பேரும் பணி நீக்கம் செய்யப்படுகின்றனர். நாட்டுக்காக உழைத்த தங்களுக்கு சீர்திருத்தம் என்ற பெயரில் அநீதி இழைக்கக்கூடாது, எங்களை இதுபோன்று நடத்தக்கூடாது என்று அவர்கள் முழக்கமிட்டனர்.